அடடேடே அத்தை வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா யார் வந்திருக்கா பாரு, அத்தை வந்திருக்காங்க, வாங்க சீக்கிரம். என்னம்மா மறுபடியும் பையன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அத்தை. பொண்ணு தான் பிறக்கணும் நாங்கள் எல்லாம் ஆசையாக இருந்தோம்மா. என்னத்தை பண்ணுறது, முழுசாக 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஸ்டார்ட் ஆனது உடனே வயிற்றுலேயே குழந்தை இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் டிஎன்சி பண்ண சொல்லிட்டாங்க. அதில் தான் தெரிஞ்சுது பொன் குழந்தை அப்படின்னுட்டு. இப்போ இருந்திருந்தா முழுசாக 8 மாதம் இருக்கேன் குழந்தைக்கு. நாச்சு பரவாயில்ல, பாவம் அவரு தான். அபாஷனான டேட்டை என்னோட மகளோட நினைவு நாளுன்னு டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. ஏதோ அந்த முருகனோட அருளால் சஷ்டி விரதம் இருந்ததுக்கப்புறம் 5 மாதம் கழிஞ்சு இவன் வயிற்றுல நின்னான். அந்த முருகரே வந்து பிறந்திருக்கான் அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு இருக்கோம். என்ன பாவம் பண்ணியோ தெரியல, 4 மாசத்து பிள்ளையில புக்குன்னு வாயில போட்டுக்கின்னு என்னதான் இருந்தாலும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தலைமாட்டில் உட்காந்து அழுக ஒரு பொட்டை பிள்ளை வேணும்ல. ஆமா அத்தை, வேணும்தான். அதனால தான் எங்கள் தாத்தா இறந்தப்போ வந்து தலைமாட்டில் உட்காந்து அழுந்து இருந்துட்டு கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற சொத்தில் 1 ஏக்கர் என் பேரில் எழுதி வச்சதான் காரியத்துக்கே வருவேன்னு சொன்னீங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு பொட்டை பிள்ளை எல்லாருக்கும் வேணும்தான். எங்கள் அப்பா கூட பிறந்துட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வாயை கட்டி வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. வந்தோமா, பிள்ளைய பார்த்தோமா, ப்ரெட்டை கொடுத்தோமா, கிளம்புனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு எப்போ தான் புரிஞ்சுப்பாங்க 2 குழந்தையும் ஒன்று தாங்கிறத.